வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹாய் ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற போர்வையில மறைந்திருக்கும் 30களே 40களே 50களே 60களே உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கிறேன். 70 80 90 இதுல சிலதெல்லாம் இன்க்ளூட் ஆகுங்க. சோ 90 வயதான ஜென்சி கிட்ஸுகளே உங்களிடம் பேசதான் நான் ஆசைப்படுறேன். என்ற பியாத்திங்க முட்டாய் கேட்டுச்சு வாங்கி கொடுத்தனுங்கோ, பொம்மை கேட்டுச்சு வாங்கி கொடுத்தனுங்க, அட ட்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க வாங்கி கொடுத்தவங்க. அப்புறம் இந்த வாயில வச்சுட்டு பீ பீன்னு ஊதுவாங்கல்ல, அந்த விசில் எல்லாம் கேட்டுச்சுங்க. நான் தான் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டு வாங்கி கொடுக்கலனுங்க. ஏமாந்து அது வாய்க்குள்ள ஏதாவது போச்சுன்னா ஒண்ணு கிடக்க ஒன்னாயிரும். அதனால வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேங்க. சரி விசில் வாங்கி கொடுத்த சொன்னப்போ அது வாங்கி கொடுக்கலையே, விசிலுக்கு ஓட்டு போட சொல்றாங்கல்ல அப்படின்னு ஓட்டு போட்டு வந்துட்டனுங்க. நாங்க பேரம்பேத்தி கேட்டாங்க அப்படிங்கறதுக்காக தாங்க ஓட்டு போட்டோம். நமக்கு இன்னும் ஆசையா தமிழ்தாய் வாழ்த்து பின்னாடி 3வது இடத்துக்கு போகணும்னு. ஆக தமிழ்தாய் வாழ்த்துனா என்ன அப்படிங்கிறத இந்த 60 70 80களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் திருப்பியும் ஒரு தடவை சொல்ல வேண்டியதா போகுது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருங்க வந்தாருங்க. முதல்வரா வந்து உட்கார்ந்தாருங்க. தமிழ் தாய்க்கு சொல்லுங்க, தமிழ் தாய்க்கு. என்னடா இது தமிழ்நாடு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள், நாம எல்லாரும் ஒன்னான தமிழர்கள், நம்ம பேசுற மொழி தமிழ். இந்த மொழிய வாழ்த்துற பாட்டு முதல்ல இல்லாம வேற என்ன வெங்காயத்தை நம்ம பெருசா பண்ணிட போறோம் அப்படின்னு கேட்டாருங்க. சரி நம்ம மொழி என்ன மொழி அப்படின்னு கேட்டா, இருக்கிறதுலே பழமையான மொழிங்க தமிழ் மொழி. அப்ப இது கிளவியா அப்படின்னு கேட்க வந்தா, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அட இந்த சீரிழமையான மொழிய வாழ்த்தாம வேற என்னடா பண்ண போனோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ் மொழிய தாயா மாத்தி தாய்க்கு ஒரு வாழ்த்தையும் வச்சு, ரெண்டையும் கூட்டி தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒரு பேரையும் வச்சு, இந்தியாவிலேயே மாநில மொழிகளுக்கு என்று ஒரு வாழ்த்து பாடல், மொழி வாழ்த்து பாடல், தமிழ் மொழி வாழ்த்து பாடல். சரி பாட்டு எடுத்தாச்சு, எங்க பாடுறது? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு அரசு நிகழ்வுகள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். வெறும் பாடணும் இல்ல, முதல்ல பாடணும். உன் இஷ்டத்துக்கு 2வது 3வது கடைசியெல்லாம் பாடக்கூடாது, முதல் வாழ்த்தா பாடணும். We humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram. சரி இந்த பாட்டை எப்படி தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துறது? ஸ்கூல்ல பிரேயர் நடக்கும்போது முதல் பாட்டே தமிழ்தாய் வாழ்த்து தான். அத புக்குலயே பிரிண்ட் பண்ணியும் கொடுத்திருப்பாங்க, அதத்தான் பாடணும். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கீழொழுகும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி பாட ஆரம்பிச்சோம். சீராரும் வதனம் என்ன இப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணி மண்டைக்கு ஏத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம்தான் பாட ஆரம்பிச்சோம். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். படிக்கும் போது இதெல்லாம் என்னன்னு தெரியாம படிச்சு, பாடும் போது இதெல்லாம் என்னன்னு தெரியாம பாடிக்கிட்டு இருந்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆகப்பெரும் சாதனையே இந்தியாவுக்கு வழிகாட்டினதுதான். இந்தியாவிலேயே முதல் முறையாக அப்படி பல முதல் முறைகளை வச்சிருந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். அந்த முதல் முறையில தான் தன் மொழிக்கான ஒரு மொழிப்பாட்டும் வருது. தமிழனுங்கே வாழ்த்துதுமே. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு அப்படின்னு போய் சொல்றதுக்கு நான் தயாரா இல்ல. ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாது, அது உண்மைதான். ஆனா இந்த 40 50 60 70 90களுக்கு மாதிரியாது. ஆனா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கும் போய் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காருங்க. ஐயா தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுங்க ஐயா. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி 2வது முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன், சார் இது வந்து லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன்ல இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் தான் முதலில் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலில்.
அது சரி, முதல்ல உங்களுக்கெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்துன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் வேறு கொண்ட முதலிடத்தில் இருந்த தமிழ் தாய் வாழ்த்து வீணா போச்சு 3வது இடத்துக்கு. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் தான். வந்தே மாதரம் வந்தே மாதரம். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் தான். சரி, இது இப்படியே இருந்துராதுல்ல, வரும்ல. தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. சஞ்சிகேட்ஸ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில நீங்கெல்லாம் திருப்பி வருவீங்க. ஜூன் 3 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 103வது பிறந்த நாள். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், மீண்டும் தமிழ் தாயை அரியணையில் ஏற்றுவதற்காக கொண்டாடுவோம். எங்களின் முதல்வரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உலக பேரறிஞர் தலைவரின் பிறந்த நாளை ஒப்பற்ற தமிழால் கொண்டாடுவோம். காத்து கொண்டிருக்கிறோம் மிக பெரும் ஆவலோடு. எல்லோரும் கொண்டாடுவோம் ஜூன் 3 எல்லோரும் கொண்டாடுவோம். ஜூன் 3 கொண்டாடும் வரை பேசுவோம், கொண்டாடிய பிறகும் பேசுவோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலிடத்தில் பாடும் வரை பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.